அதிமுக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டிருந்த நிலையில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் EPS அக்கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். பாமகவுக்கு 18 இடங்கள் என்று கூறப்படுகிறது. பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது? முழு விவரம். வணக்கம். அதிமுக கூட்டணியில் 18 தொகுதிகள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த முறை 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில தற்பொழுது 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதே போல பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு கடந்த முறை 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில இன்று நடைபெறக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் 27+3 என்ற அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல GK வாசன், புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அனைவருக்குமே இன்றைய தினம் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. முக்கியமாக GK வாசனை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில இந்த முறை 3 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் புதிய நீதி கட்சி, அதாவது AC சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 2014 பாஜகவோடு கூட்டணி வைத்து மக்களவை தேர்தலை சந்தித்து தோல்வி அடைந்திருந்தார். அதற்கு பிறகாக 2019 அதிமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்திருந்தார். அந்த தேர்தலிலும் அவர் தோல்வி அடைந்திருந்தார். 2024 பாஜக கூட்டணியில் வேலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார். அதிலும் கூட அவர் தோல்வியை சந்தித்திருந்தார். இதற்கிடையே தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அவர் இடம்பெற்று இருக்கிறார். எனவே அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தியினுடைய கட்சி. எனவே பூவை ஜெகன்மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாகவே அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய ஒரு கட்சி. 2016 ஆதரவு கொடுத்து வருகிறார். மேலும் 2021 தேர்தலில் கூட கேவிக்குப்பம் தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். எனவே அவரினுடைய எதிர்பார்ப்பும் கூட அந்த தொகுதியாக தான் இருக்கிறது. மேலும் இந்த முறையும் அவர் அதிமுக சின்னத்திலேயே தேர்தலில் போட்டியிடுவார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் கூட ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக 2001 அதிமுகவோடு கூட்டணி வைத்து எழும்பூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டிருந்தார். அதில் அவர் தோல்வியை சந்தித்தார். அதற்கு பிறகு அடுத்தடுத்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருந்தார். அதற்கு பிறகு 2017 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த நிலையில 2021 தேர்தலில் மீண்டும் அதே கூட்டணியில் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதற்கு பிறகு கூட்டணியில் இருந்து விலகி இருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் 2004 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்து தேர்தலில் சந்தித்து தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். இதற்கிடையே தற்பொழுது அவர் மீண்டும் அந்த கூட்டணியில் அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அது எந்த தொகுதி என்ற விவரம் இன்னும் கிடைக்கவில்லை. அதே போல கூட்டணியில் புதிதாக வந்திருக்கக்கூடிய அமமுகவுக்கு இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் 11 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அதே போல பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கும் கூட தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இப்படியாக கட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிந்துவிடும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை விட தற்பொழுது தேர்தலை குறைத்துதான் அவர்கள் களம் காண்கிறார்கள். ஏனென்றால் கடந்த தேர்தலில் 23 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். அதிகபட்சமாக தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர்கள் 5 தொகுதிகளில் மட்டும்தான், முக்கியமா பெண்ணாகரம், தருமபுரி, மயிலம், மேட்டூர், சேலம் மேற்கு ஆகிய 5 தொகுதிகளில் தான் 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் தான் வெற்றி வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். இதற்கிடையே தற்பொழுது இருக்கக்கூடிய அமைந்திருக்கும் கூட்டணியில் அவர்களுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கூட ஒதுக்கப்பட்டு இருக்கிறது.
எனவே கடந்த தேர்தலை விட இவர்கள் அந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறைந்த எண்ணிக்கையில் தான் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த முறை எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அமமுக கேட்கக்கூடிய சில தொகுதிகளை பாமகவும் கேட்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருந்தது. எனவே இருவரில் யாருக்கு அந்த தொகுதிகள், உதாரணமாக சோளிங்கர் தொகுதி அதே போல உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகள் இரண்டு தரப்புமே கேட்டு வந்தார்கள். எனவே யாருக்கு எந்த தொகுதி என்ற விவரங்கள் அடுத்த கட்டமாக நமக்கு தெரிய வரும். எனவே 18 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது.